வருண் சக்கரவர்த்தியா கொக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று நடந்த இந்தியா விசஸ் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் டிராபி மேட்சை பார்த்தா எல்லாருக்குமே தோணி இருக்கும். ஆக்சுவலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 50 ஓவருக்கே கிட்டத்தட்ட 249 ரன்ஸ் அடிச்சாங்க, 9 விக்கெட்ஸ் இழந்து. நியூசிலாந்து சத்தியமா பயங்கரமான பவுலிங் அண்ட் செம ஃபீல்டிங். அதுலயும் மேட் ஹென்றி நேற்று இந்தியாவுக்கு எதிராக 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அப்புறம் அந்த கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, ஐயோ அவர் நியூசிலாந்து டீமோட ஒரு ஸ்பைடர் மேன். பிலிப்ஸ் நம்ம விராட் கோலி விக்கெட்டுக்கு பிடிச்ச கேட்ச பார்த்து நம்ம விராட் கோலியே வேணாம்டா பிலிப்ஸ்னு சத்த நேரத்துல சாக்காயி நின்னுட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி கேட்சுங்க. நம்ம இந்தியா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் தேவையான நேரத்துல ஒரு 79 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி அக்சர் பட்டேல் ஒரு 40+ ரன்ஸ் அடிச்சாரு. இதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்த நியூசிலாந்து டீம் கிட்டத்தட்ட 46 ஓவர்ஸ்ல ஆல் அவுட் ஆகி நம்ம இந்தியா பொட்டலம் போட்டுருச்சு. அந்த பொட்டலத்துக்கு மிக மிக முக்கியமான காரணம் யாரு தெரியுமா? நம்ம இந்தியாவோட சக்கரவர்த்தியான வருண் சக்கரவர்த்தி தாங்க. வருண் சக்கரவர்த்தி மட்டும் நேத்து 5 விக்கெட்ஸ். தயவு செஞ்சு வருண் சக்கரவர்த்தி செமிஃபைனல்ல இறக்கி விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுச்சு. அந்த அளவுக்கு தலைவன் நேத்து செம பவுலிங். எனிவேஸ் இந்த மேட்சை நம்ம இந்தியா வின் பண்ணிருச்சு. அடுத்த மேட்ச் செமிஃபைனல்ல நீங்க ஆஸ்திரேலியாவா இல்ல இந்தியாவா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி விட்டு போங்க.